ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திங்கட்கிழமைன்றதுனால மண்டே மார்னிங் என்ன சமைக்கிறதுன்னுட்டு தெரியல. ஸோ அதனால் பிள்ளைங்களும் எக் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. ஸோ அதே செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போது கோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாக ஒரு 100 கிராம் கோஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கேரட்டும் சீவி வச்சுக்கிட்டேன். பொடியாக பீன்ஸை நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்து அந்த குடமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த அரிசியை கழுவிட்டு பாஸ்மதி ரைஸ் நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். அது எல்லாமே இப்போது ஒரு 50% வேக வச்சு தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து விட்டுட்டு நல்லா சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக பெரிய கடாயி நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா கலரி எடுக்க முடியும். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயமும் அதுலேயே சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா அது கூட இந்த கோஸு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா காய்கறியுமே நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் ஆட் பண்ணிவிட்டு குடமிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா கேரட்டையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா காயுமே அதே மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பீன்ஸும் நறுக்கி வச்ச பீன்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெறும் காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு இந்த காய்க்கு மட்டும்தான் நான் உப்பு இப்போ சேர்க்குறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாதத்தில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன், ரொம்பவும் போட்டுறாதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா இந்த காய் கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலரும்போது நல்ல ஒரு மணம் வருது. ஸோ அந்த மணம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். 4 பேருக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுனால ஒரு 5 முட்டை உடச்சி அதிலே ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா இதை கலரி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாகவே முட்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம கலரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலரிக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த முட்டை அந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும், எல்லாமே மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடி பிடிச்சதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பு வச்சிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருந்தோம். அந்த சாதம் முழுசாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை ஆற வச்சிங்கன்னா தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், மிளகுத்தூள் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதிலே பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இதில் தக்காளி சாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் சோயா சாஸ் மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கடையில் வாங்கணுன்னா அவங்க அஜினோமோட்டோலாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம அஜினோமோட்டோலாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேச்சுரலாக அப்படியே செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். கலர்றதுக்கு வாட்டமாக நீங்கள் பெரிய கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இவ்வளோ பெரிய கடாய் வச்சும் கீழே எனக்கு நிறைய சிந்திச்சு அரிசி சாப்பாடு, அதனால் சொல்கிறேன் அகலமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உப்பு காரம்லாம் பக்காவாக இருந்தது. சூப்பராக ஒரு வீட்லேயே நம்ம ஃப்ரைட் ரைஸு
செஞ்சு முடிச்சிட்டோம் எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போது இதுக்கு ஆப்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரல் தான் வறுக்க போகிறேன். தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் லிவரை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் பொடியாக. அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி நல்லா நசுக்கி கையாலேயே பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியை அதிகமாக சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தக்காளியே போடலனாலும் பரவாயில்ல, பட் தக்காளியை ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு அரை பழம் தான், ஒரு பழத்துலேருந்து கொஞ்சமாக தான், அரை பழம் தான் எடுத்து நான் பிசைஞ்சு போட்டுக்கிட்டேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவும் வதக்குற மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கலரி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சிக்கன் லிவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே முழுசாக போடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. அந்த ஈரல் பார்த்திங்கன்னா நிறம் மாறணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படியோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அதே அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வதக்கிக்கலாம். அந்த பொடியெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அந்த ஃப்ரைட் ரைஸோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஈரல் வேகிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு ஏற்ற டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.